இந்தியாவின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அரசின் திட்டங்கள் மற்றும் குறிக்கோள்கள் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறும். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு, ரயில் நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் சோதனை தீவிரம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு, காவல்துறை சோதனைக்கு பிறகு வாகனங்களுக்கு அனுமதி. கடந்த 10 ஆண்டுகளில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 5% அளவுக்கு குறைத்ததுதான் பாஜக அரசின் சாதனை. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநதே குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது நாளை மறுநாள் விசாரணை. சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும் 6 விமானங்கள் தாமதம். கொல்கத்தாவில் கடும் பனிமூட்டத்துடன் மோசமான வானிலை. ரஷ்யாவில் எண்ணெய் ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். நடப்பாண்டில் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் என தகவல். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஜெலன்ஸ்கி தவிர்த்திருக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறினால் நாடு கடத்தப்படுவது உறுதி. வெள்ளை மாளிகை எச்சரிக்கை. கலிபோர்னியாவில் காட்டுத்தீயில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அதிபர் டிரம்ப். காட்டுத்தீ பரவாமல் தடுக்க நடவடிக்கை. காசா போர் நிறுத்த ஒப்பந்தப்படி 2வது கட்டமாக பிணை கைதிகள் இன்று விடுவிப்பு. விடுதலையாகும் 4 இஸ்ரேல் பெண் பிணை கைதிகளை உறவினர்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 538 பேர் கைது. 18,000 இந்தியர்களை வெளியேற்ற முடிவு. T20 போட்டியில் முன்னிலையை தக்க வைக்குமா இந்தியா? சென்னையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் நாளை தேசிய கொடி ஏற்றுகிறார் ஆளுநர் RN ரவி. வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோவளம் கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரையொதுங்கும் ஆமைகள். ஆமைகளை பாதுகாக்க மீனவர்கள் கோரிக்கை. சென்னையில் T20 கிரிக்கெட் போட்டியை காண வரும் பார்வையாளர்களுக்கு மாநகர பேருந்துகளில் இலவச பயணம். கூடுதலாக 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தகவல்.